இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு, சொல்லு. இன்னைக்கு நிஜமாவே அந்த சர்ப்ரைஸ் இருக்கு. நீ சீக்கிரமா வா. மகா, இங்க நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம். அது ஒரு அவசரத்துல, ஒரு வேகத்துல ஹலோ சார், மெக்கானிக் பேசுறேன் சார். வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். சரி, நான் வந்து எடுத்துக்கிறேன். சார், அது ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பிரேக் ஒயர்லாம் கட் ஆகல சார். நோ நோ நோ, நான் தான் பிரேக் பிடிச்சேனே, ஆனா பிரேக் பிடிக்கல. அது பிரேக் ஃபெயிலியர் தான். நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்க. சார், சரியா பார்க்காம சொல்லுவேனா சார்? சார், அது பிரேக் ஃபெயிலியர்லாம் இல்ல சார். யாரோ வேணும்னே பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நல்லா பாத்தீங்களா? வேணும்னே யார் கார் பிரேக்கை கட் பண்ணிருக்க போறாங்க? அதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆனா நிச்சயமா யாரோ பிரேக் ஒயரை கண்டிப்பா கட் பண்ணி விட்டுருக்காங்க சார். கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோங்க சார். நீங்க எப்ப வேணாலும் வந்து வண்டி எடுத்துக்கலாம் சார். வண்டி ரெடியா இருக்கு சார். இப்ப இந்த மெக்கானிக் சொன்னது கூட திவ்யா கிட்ட சொல்ல வேண்டாம். நாம அவ ஆபீஸை செக் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். இங்க வந்து இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. தண்ணிக்குள்ள நம்மள கொல்ல பார்த்தத இப்போ இவர்கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துருவாங்க. முதல்ல இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இங்க நம்மள சுத்தி என்னவோ பெருசா நடக்குது. ஆபீஸ் எரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் மாறி மாறி ஒவ்வொன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ பெருசா சதி பண்றாங்க. ஆனா இங்க கொடைக்கானல்ல ஏரிக்குள்ள யார் என்ன கொல்ல பார்த்தது? ஏன் இப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க? என்ன கொல்றதால அவங்களுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, இனிமே எல்லா விஷயத்திலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.